ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு பெயர்ச்சினால் நல்ல யோகம், அதாவது ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல யோகத்தை எந்தெந்த ராசிகள்லாம் பெறப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சியை மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த ப்ரெடிக்ஷன் ஒன்லி குரு உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு எங்கே இருக்காரு அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த சனினால் ஏற்படக்கூடிய இது, அதே மாதிரி ராகு கேதுக்கள்னால ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது தனி சாப்டர். இப்போ நம்ம குரு பெயர்ச்சியோடைய யோகங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சினால் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு 7.5 சனியோடைய யோகங்கள், 7.5 சனியோடைய பாதிப்புகள் இருந்தாலுமே குரு பெயர்ச்சினால் நிறைய யோகங்கள் இருக்குது. 3ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல பாக்கியஸ்தானம். குருவுடைய பார்வை ரொம்ப வலுவானதுங்க. எப்படி சனி ஒரு இடத்துல பார்த்தா அது ரொம்ப கெட்டதுன்னு நம்ம சொல்கிறோமோ, அது மாதிரி குரு எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த வளர்த்து விட்டுருவாரு. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய கண்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கெட்ட நேரங்கள் இருந்தாலும் சரி, குரு நம்மளை பார்க்கும்போது நமக்கு அப்படியே அது எல்லாமே என்ன ஆகும், நல்ல விதமாக மாறி போயிடும். அதனால தான் நம்ம இறைவன்கிட்ட போய் வேண்டுறோம், குருநாதருடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்குகிறோம். இறைவன் நமக்கு ஒரு அருள் புரியணும் அப்படின்னா குருவோடைய ஆசீர்வாதம் இருக்கணும். குருவோடைய ஆசீர்வாதம் இருந்தால் இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக ஈஸியாக கிடச்சிரும். அதனால தான் குருவுக்கு அந்தளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். இந்த 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை பார்க்குறது, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமானது. குரு பலம் இருக்கனால, பரிபூரணமாக குரு பலம் இருக்கிறனால உங்களுக்கு திருமணத்தில் எவ்வளோ தடை தாமதம் இருந்தாலும் அது நீங்கிரும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். லாபஸ்தானம் அப்படிங்கிறது 11ஆம் இடம். ஸோ தொழில் மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் என்ன பாக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை பாக்கியமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கு அடுத்தது மேச ராசிக்கு அடுத்த நல்ல யோகம் பெறக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தான். ஏன்னா சிம்ம ராசிக்கு குரு 11ஆம் இடத்துக்கு வராரு. குரு 11ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதாவது உங்களுக்கு அஷ்டமத்து சனி, அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சி இதெல்லாம் நல்லா இல்லைனா கூட குரு உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. ஏன்னா நல்ல லாபம் ப்ளஸ் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து, நல்ல யோகம். 5ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமானது. உங்களுடைய மனசு எதை விரும்புதோ அத்தனை விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுத்துருவாரு குருங்க. இது நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா குரு பயிற்சியை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் சொல்கிறோம். பொதுவாகவே உங்களுக்கு இப்போ இந்த இதில் ராகு கேது பயிற்சி, அதாவது கேது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்தாலும் கூட அதாவது மன இறுக்கங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஆனால் இந்த குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருக்கனால நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் சக்ஸஸ் ஆகும். காரிய தடைகள் இருந்தால் அந்த தடைகள்லாம் நீங்கி காரிய சித்திகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பாக்கியம் நினைக்கிறீங்களோ அது உங்களோட லைஃப்பில் கிடைக்கும். ஆசைப்பட்ட விஷயங்கள், 5ஆம் இடம்ங்கிறது நம்ம மனசு விரும்பக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திருமணத்தில் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கி திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும். 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட ஒரு சிலர்லாம் லவ் மேரேஜ் பண்ணுறது, அதாவது கலப்பு திருமணம் பண்ணுறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தது துலா ராசிக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ஏ கிளாஸ். அதாவது 9ஆம் இடத்துக்கு பாக்கிய குருவாக வராரு. அஷ்டம குருவில் பார்த்திங்கன்னா நிறையா அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள், கடன் ரீதியாக இருக்கிறது, நம்ம ஒரு கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இப்போது இந்த குரு பாக்கிய குருவாக மாறுறாரு. அப்போ பாக்கிய குருவாக மாறனால உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசியை பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. உங்கள் ராசிக்கு நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இடமாற்றங்கள் இருக்குது, தொழில் ரீதியான மாற்றங்கள் இருக்குது, உத்தியோக மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம ஏதாவது கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்டத்தை கொடுத்துடுவார். லக்ஷ்மியோடைய பெரும் கருணை உங்களுக்கு தானாகவே சேரும். 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானியம். ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகிட்டு உங்களுக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னா இந்த இதில் நீங்கள் உறுதியாக ட்ரை பண்ணலாம். உறுதியாக புத்திர பாக்கியம், சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு.
பொதுவாவே வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில என்ன பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ, அந்த பாக்கியம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலா ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. அதே மாதிரி கும்ப ராசிக்கு நல்லா இருக்குங்க. அதே மாரி இந்த தனுசு ராசிக்கு குரு 7ஆம் இடத்துல வந்திருக்காரு. 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்த பார்க்குறாரு. உங்களுடைய ராசி அதிபதி தான் அவரு. உங்க ராசியவே பார்க்குறாரு. 3ஆம் இடத்த பார்க்குறாரு. காரிய சித்தி ஏற்படும். காரிய தடைகள் நீங்கும். தொழில் மூலியமா நல்ல லாபம் கிடைக்கும். ஆசை அபிலாசைகள் கிடைக்கும். மூத்த சகோதரனும் சகோதரியும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்க கிட்ட நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி இளைய சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ இளைய சகோதரன் சகோதரிகள் கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அவங்க கிட்டையும் சுமூகமான உறவுகள் ஏற்படும். சொத்துல இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் தீர்ந்து போகும். சொத்து மூலியமா வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை வரும். தாயாருடைய சொத்து வழிகள்லாம் உங்களுக்கு வரும். தந்தையாருடைய சொத்து வழிகள்லாம் வரும். 7ஆம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வந்து ரொம்ப திக்பலமா இருக்கனால என்ன ஆவார் அப்படின்னா, திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் இவ்வளோ நாளா என்ன தடைகள் இருந்துச்சோ அந்த திருமண தடைகள்லாம் நீக்கி திருமணம் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுவும் விரும்பக்கூடிய நபரையே திருமணம் பண்ணிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இந்த டைமில் போய் சொன்னீங்க அப்படின்னா உறுதியாக திருமணம் நடைபெறும். நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய யோகம். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகமாக இருக்குது. அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்குங்க. இதுக்கு அடுத்தது கும்ப ராசிக்கு வந்து சனி பயிற்சி நல்லா இல்லை, ராகுகேது பயிற்சி நல்லா இல்லை. ஆனால் ராகுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை போக்குறதுக்கே குரு 5ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு 5லிருந்து 11 பார்க்கறதுனால நல்ல லாபங்கள் ஏற்படும். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. நிறைய புது புது மாற்றங்கள் ஏற்படுங்க. நிறுத்தி நிதானமாக ஒரு முடிவெடுங்க. எந்த சூழ்நிலை பதட்டம் அப்படிங்கிறது வேண்டாம். குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கனால 7 சனியோடைய பாதிப்போ அல்லது ராகு கேதுவோடைய பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. அதனால் இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பலம் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. லக்ஷ்மியோடைய ஸ்தானம் தான் 5ஆம் இடம் அப்படிங்கிறது. அந்த லக்ஷ்மியோடைய கருணையே உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குரு பார்வை வந்து அந்தளவுக்கு வலிமையானது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறனால நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சொத்து சேர்க்கை இருக்குது. தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. காதலில் வெற்றி, வழக்குகளை வெற்றி கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் வந்து தானாக தேடி ஏன்னா 5, 9ங்கிறதெல்லாம் தேடி வரக்கூடிய பவங்களாக இருக்கனால குரு அதோடு இருக்கனால உங்களுக்கு தேடி அதாவது பாக்கியம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் தேடி தேடி போயிட்டுருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் குரு வரனால பாக்கியங்கள் அனைத்தும் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே உங்களை தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ நம்மளுடைய ஜாதக ரீதியாக எவ்வளோ நன்மை கொடுத்தாலும் சரி, குரு சனி எல்லாமே நல்ல விஷயங்கள் நல்ல பொசிஷனில் இருந்தாலும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதுதான் கிடைக்கும். ஸோ நீங்கள் முயற்சி வந்து 1 மடங்கு போட்டுட்டு இருந்தீங்கன்னா 10 மடங்கு ஆக்குங்க. உங்களுக்கு 1000 மடங்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சி தான் உங்களுக்கு பலனாக கொடுக்க போகுது. அது குருவோடைய அருள் வேணும் அப்படின்னா பொதுவாகவே குருநாதருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நியாய தர்மத்துக்கு உட்பட்டு நடங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் உறுதியாக உண்டு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.